ஸ்ரீமத் பாகவதம் 7வது ஸ்கந்தம் 13வது அத்தியாயம் பார்த்துட்டுருக்கோம். இல்லறத்தானுடைய தர்மம் சொன்னார், அதுக்கப்புறம் பிரம்மச்சரிய தர்மம் சொன்னார். இப்பொழுது துறவிகளை பற்றி பேசுகிறார். நாரதோ வாச்ச கல்பத்வேவம் பரிவ்ரஜ்ய தேக மாத்திராவசேஷிதः கிராமைகராத்திர விதினா நிரபேக்ஷரேன் மகீம். அபேக்ஷ, இது ரொம்ப நல்ல வார்த்தை. அபேக்ஷ, எதை பற்றியுமே வேண்டாமல் பற்றற்று இருக்கின்ற நிலை தான் அது. அப்போ நாரதர் சொல்கிறார், வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருக்கின்றவன் பிரம்மத்தை பற்றிய பயிற்சியில் ஈடுபடும் பொழுது திறமையோடு செய்வதனால இந்த உடலை மட்டும் தரித்து கொண்டு மற்ற அனைத்தையும் உதறி தள்ளிட்டு துறவரம் ஏற்றுக்கொள்ளலாம். அப்போது எந்த ஒரு மனிதன் ஒரு பொருளையோ இடத்தையோ காலத்தையோ எதிர்பார்க்காம ஒரு கிராமத்தில் ஒரு நாள் இரவு மட்டும் தங்குவதுங்கிற ஒரு நியமத்தை வச்சுட்டு பற்றற்ற நிரபக்ஷனா சரேன் மகிம், இந்த மகியத்தில் இந்த உலகில் பற்றற்று திரிய வேண்டும். இதுதான் துறவிகளுடைய சொல்லப்பட்ட விதிமுறை. அந்த துறவி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறார். நான் வாசக பிப்ருயாத் யத்யசௌ வாசக கௌபீனா சாதனம் பரம், கௌபீனம் மட்டும்தான் அணிந்து கொள்ள வேண்டும். அதே போல் தன்னுடைய கமண்டலை தவிர வேறு எந்த ஒரு பொருளையும் கையில் வச்சுக்கக்கூடாது. ஏக சரேத்து, தனியாகத்தான் இருக்க வேண்டும். அப்போது அவர் ரொம்ப அமைதியாக ஏதான ஒரு பிக்ஷை ஏற்றுக்கொண்டு பகவானே ஆசிரித்து கொண்டு நாராயண பராயணக, நாராயணனே பராயணம், அவரையே ஆசிரித்து கொண்டு சஞ்சாரம் பண்ண வேண்டும். பரபிரம்மத்திலேயே நிலை பெற்று இருக்க வேண்டும். அவருடைய அந்த பிரபஞ்சத்தில் பிரம்மஸ்வரூபனான தன்னுடைய ஆன்மா நிறைந்துள்ளதை காண வேண்டும். அதாவது இந்த நிலை இப்படி யாரான இருப்பாளானா சுகபிரம்மம் இருந்தார். அப்போ அதனால்தான் வியாசர் புத்திரான்னு கூப்பிட்டுருச்சே, அங்கிருந்த மரங்கள் என்னன்ற மாதிரி இப்போ கேட்டுதுன்னு சொன்னோன்னா என்ன ஆச்சு, இந்த பிரபஞ்சமும் தானும் ஒன்றாக எல்லாமே சர்வம் பிரம்மமயமாக அவர் அந்த நிலையில் இருந்ததுனால, சரியா. இப்படி துறவி தூக்கத்துலேயோ அதாவது ஜாகிரத்துலேயோ இல்லை சொப்பனத்துலேயோ எந்த விதமான விக்ஷேபமும் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுவும் மட்டும் இல்லை, நாபி நந்தே துருவம் மிருத்யு, இந்த உடல் இதுக்கு மிருத்யு நிச்சயமாக உண்டுங்கிறத தெரிந்து கொண்டு ரொம்பவும் சந்தோஷமோ ரொம்பவும் துயரமோ இல்லாமல் காலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டும். அது பகவானை தவிர வேறு எந்த வஸ்துக்களிலும் எதுலேயுமே அதில் ஒரு ருச்சி இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, தானாக போய் நான் சிஷ்யான் அனுபநீத்த, எனக்கு நீ சிஷ்யனாரான்னு போய் கூட்டின்னு வரக்கூடாது. அவள் அவருடைய தன்மைக்கு ஏற்றார் போல் சேர்ந்துப்பாளே தவிர தானாகவே சென்று இது பண்ணக்கூடாது. அது மாதிரி படிச்சுட்டோங்கிற அந்த அகம்பாவம் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு விஷயமாக அவர் சொல்லின்னு இருக்கார் இந்த துறவியினுடைய நிலையை பற்றி. அப்போ அவர் ஆத்மானுபூதியிலே இருக்கணும்லாம் சொல்லிகிட்டே இருக்காருச்சு. இதை நான் உனக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேங்கிற இவருக்கு பேர் என்ன, தர்மருக்கு நாரதர் சொல்லி இன்னும் தெளிவாக சொல்லட்டுமா. பிரகலாதனுக்கும் ஒரு முனிவர்னு சொல்கிறத விட எல்லாம் முற்றும் துறந்தவர்னே சொல்லலாம். அவரை ஒரு சாது, ஒரு முனிவர். அவருக்கும் நடந்த உரையாடலை நான் சொல்கிறேன் உனக்கு. அது பேர் அஜகர விற்பி. அவருடைய நிலை அஜகர விற்பிங்கிற. அஜகரன்னா மலைப்பாம்பு, விற்பி அதனுடைய தன்மை. மலைப்பாம்பு என்ன பண்ணும், இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 24 குருக்கள் இல்லையா, அதில் நம்ம பார்த்தோம் இல்லையா, மலைப்பாம்பும் ஒரு குரு தான். தாங்கிட்ட வந்ததுன்னா எதனா சாப்பிடும், இல்லாட்டி இப்போ சாப்பிடுத்து கிடக்கும். அது அதிதீவிரமான துறவு நிலை தான் இந்த அஜகர விற்பி. இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். தம் ஷயானம் அதுதான் சொல்கிறார். தம் ஷயானம் தரோபஸ்தே காவேரியாம் சஹசிய சாந்தி. ஒரு சமயம் என்ன பண்ணார், பிரகலாதர் அப்படியே வந்துட்டுருக்கார் எல்லாரோட, மாந்திரி எல்லாம் பிரஜைகள்லாம் இருக்கா. அப்போ காவேரி நதிக்கரையில் ஒரு பர்வதத்தின் தாழ்வாரத்தில் அப்படியே படுத்துட்டு இருந்தாராம் ஒரு முனிவர். அப்படியே மேலெல்லாம் தூசிலாம் படிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு மாதிரி ஒரு ஒளி தெரியறது, ஒரு தேஜஸ் இருக்குது. அப்போது அவருடைய அந்த சரீரம், அந்த பேச்சு, அந்த நடைமுறை எல்லாம் பார்த்தா இவர் யாருன்னே தெரியல, சித்தர் மாதிரி இருக்காரே அப்படின்னு அவர் பார்த்துட்டு உடனே நமஸ்காரம் பண்ணுறார். தம் நத்வாப்பியச்சரிய விதிவத் பாதையோஹோ சிரசா ஸ்பிருஷன், தன் தலை
அவருடைய பாதங்களை படும்படியாக வணங்கினாராம். வணங்கிவிட்டு திருப்பி கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, பிபர்ஷிகா எம் பீவானா சோத்தியமோ போகவான்யதா. ரொம்ப அழகாக கேட்குறார். இந்த போகத்தில் இருப்பவனை போல உம்முடைய சரீரம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, புஷ்டியாகவே இருக்குது. எல்லாருக்கும் கஷ்டப்பட்டால் தான் சுகம் கிடைக்கிறது. ஆனால் இதெல்லாம் இதை பற்றி காரணம்னு என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நல்லா அதாவது பணம் இருந்தால் தான் சுகத்தை அனுபவிக்கின்றார்கள். ஆனால் உங்களை பார்த்தனா எதுவும் பண்ண மாதிரியே தெரியல. நாத்தே ஷயானஸ்ய நிருத்தியமஸ்ய, நீங்கள் பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கீங்க. ஆனால் உங்ககிட்ட ஒரு சுகம் இருக்கே, அது எப்படி உங்களுக்கு கிடச்சிது? அபோகி நோயம் தவ விப்ரதேக விவாயத தத்வத நக க்ஷமம் சேத்து. அது தெரிஞ்சுக்கலாமா? எப்படி உங்களுடைய தேகமும் புஷ்டியாக இருக்குது, சுகத்தில் இருக்கீள், ஆனால் நீங்கள் பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கீள், இன்னும் ஏதாவது ஒரு வேலை செஞ்ச மாதிரி எனக்கு தெரியலை. உங்களை பார்த்தா நல்லா இதெல்லாம் சொல்கிறவர் மாதிரி, கவி மாதிரியும் இருக்குது, கவி கல்போ நிபுணர் மாதிரியும் இருக்குது. அதனால் எனக்கு இதெல்லாம் சொல்லலாமா, சொல்லுக்கு தருவேளா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். நாரத வாச்சை இப்படி கேட்ட உடனே தர்மா அவர் இந்த பிரகலாதன் கேட்டாரோ இல்லையோ அந்த முனிவருக்கு ரொம்ப சந்தோஷமாக எடுத்தான். ஒரு மாதிரி ஹாஸ்யமாக சிரிச்சுட்டே சொல்ல ஆரம்பிச்சாராம். பிராமண உவாச்ச வேதே அசுரஸ்ரேஷ்டனே, எல்லாரும் கொண்டாடி பேசிகிட்டு இருக்கா அவனு பவான்னு. நன்வாரிய சம்மதக ஈஹோ பரமயோர் நூனாம் பதான்யத்யாத்ம சக்ஷுஷா. எல்லாம் அதாவது பிரவருத்தி நிவர்த்தியிலிருந்து அந்த அந்த பயன் என்னங்கிறத உங்களுக்கு, அதாவது உங்களுடைய அறிவு கண்களினாலே உங்களுக்கு தெரியறது. பிரகலாதன் சிறு வயதிலிருந்தே அந்த ஞானத்தோடு இருக்கின்றவன் இல்லையா? இப்போ அவர் சொல்கிறார், உம்முடைய பக்திக்கு தானே பகவான் சதா சர்வகாலமும் உம்மிடத்திலே இருக்கின்றார். எஸ்ய நாராயணோ தேவோ பகவான் ஹிருத்கதக சதா, எப்பொழுதுமே உங்களுடைய ஹிருதயத்தில் தான் குடிகொண்டு இருக்கின்றார். அவர் அந்த அஞ்ஞானத்தை எல்லாம் நீக்கி விடுவார். இருந்தாலும் என்கிட்ட இப்போ கேள்வி கேட்டிருக்கல, அதாவது ப்ரூமஹே, நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த பிரஷ்னாஸ்தவ ராஜன்னு யதாஸ்ருதம். நான் கேட்ட உம்முடைய பிரச்சனைகளுக்கு, உங்களுடைய கேள்விகளுக்கு நான் எனக்கு தெரிந்ததை நிச்சயமாக சொல்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்ணையா பவவாகின்யா யோகேகி காமரை பூரையா. திருஷ்ணா தான் பேராசை, கிரீடி. என்ன கிடைச்சாலும் நமக்கு இந்த செல்ஃப் கண்டெம்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? இப்போது நம்மளுடைய இந்த 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 ஜீவன் என்ன பண்ணுறது, இந்த பிறப்பு இறப்புன்னு இந்த சுழற்சியிலேயே இருக்குது. நான் எத்தனை பிறவி எடுத்துட்டு இப்போ இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியாது. முன்னாடி பிறவிகளில் நான் என்னென்னலாம் பண்ணேன்னு தெரியல எனக்கு. ஆனால் எனக்கு இப்போது எதிர்ச்சியா லோகமம் பிராபித்த கர்மபிர் பிரம்மன்னு ஸ்வர்காபவர்கயோர்த்வாரம் திரஷாம் புனரஸ்ச. இப்போ எனக்கு இந்த மாதிரி பகவானுடைய அனுகிரகத்தினால இந்த மாதிரி ஒரு மானிடனாக பிறந்திருக்கின்றேன். ஸ்வர்க்கம், அதாவது ஸ்வர்க்கம்ங்கிற புண்ணிய லோகம், பாபம் செய்தால் நரகம் இல்லையா? இப்படிப்பட்ட இந்த பிறவியையும் இந்த நிவர்த்தி மார்க்கத்தையும் முக்தியினால் இருக்கின்ற இன்பத்தையும் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காகவே இந்த மானிட பிறவி நமக்கு அவசியமாகின்றது. அதில் தம்பதியினாம், ஆணும் பெண்ணுமாக அவர்கள் இன்பத்தின் சுகத்துக்காகவும் துக்கத்துக்காகவும் சேர்ந்தே இருக்கின்றார்கள், எல்லா செயல்களும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இதை பார்த்துட்டோ, ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதான், கர்மாணி குருபதாம் திருஷ்டுவா நிவர்தோஸ்மி விபர்யாம், அவர்கள் துன்பப்படுவதை கண்டுகொண்டு அதிலிருந்து விலகி இருந்தேன் அப்படிங்கிறார். இந்த ஆன்மாவினுடைய ரூபம் என்ன, எங்கும் நீக்கன் நிறைந்திருக்கின்ற இந்த இன்பமான இந்த ரூபம், அது எல்லா கர்ம ஆசைகளிலிருந்தும் அழிந்த நிலையாக, அதாவது ஆசையை விட்டுட்டான்னா தான் அந்த அந்த ஒளிர்கின்றது, அந்த ஆன்மா மிளர்கின்றது, அந்த லௌகீக இன்பங்களிலிருந்து மிளர்கிறது. அது எப்படி மிளரும்னா, எல்லாம் கற்பனை, இது மித்யா அப்படின்னு நினச்சிட்டாதான் அதிலிருந்து நாம் வெளிவர முடியும். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த புருஷார்த்தம், அதாவது இந்த அறியாமைங்கிறது, இந்த அவித்தியினால தான் எல்லாத்தையும் மறந்துவிட்டு நம்ம வஸ்துக்களையே, அதாவது லௌகிக்கத்திலே வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் பல பிறவிகளும் நமக்கு வருகின்றது. விசித்ராமசதி வைத்தே கோராமாப்னோதி சம்ஸ்ருதம் ஜலம் ததுத்பவைச்சன்னம் ஹித்வாங்னோ ஜல காமியா.
அறிவிலியாக இருக்கவன் என்ன பண்ணுவான், இந்த பாசி புல்லாம் பார்த்துட்டு கீழே தண்ணி இருக்குங்கிறதே தெரியாமல் காணல் நீர் ரொம்ப தூரம் கழிச்சா தண்ணி இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கான். அது காணல் நீர். அப்போ அதுதான் அறிவிலித்தனம். தன்னுடைய ஆன்மா உள்ளே இருக்கிற அந்த இன்பத்தை நம்ம விட்டுட்டோ வெளியில் இந்த இந்த லௌகிக விஷயங்கள்லேயே சந்தோஷம் இருக்கிறதாக நினைப்பதற்கே அதுக்கான அழகான எக்ஸாம்பிள் தான் இந்த 28வது ஸ்லோகத்தில் சொன்னார். ஜலம் ததுத் பவைஷ் சன்னம் ஹித்வாங்னோ ஜலகாமியா. ஜலம் குடிக்கணும்னு இருக்கு, ஆனால் மேலே பாசியை பார்த்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கான், ஜலமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கான். எங்கேயோ இருக்கின்றது காணல் நீரை பார்த்துட்டு நீர் இருக்குன்னு நினைக்கிறான். அது காணல் நீர் இல்லை, இருக்கா மாதிரி இருக்கும், இல்லை, மிரேஜ். அப்போ இந்த உடல்னால் முன்னாடி பிறவிகள்னால கர்ம வினைக்கு ஆட்பட்டு ஒரு கர்மங்கள் செய்ய செய்ய அதற்குண்டான விஷயங்கள் வளர்ந்துட்டே வருது. அப்போ என்ன ஆகும், திருப்பி திருப்பி அதில் போய் உழண்டு மாட்டிக்கிறோம். நம்மளே போய் மனுஷன் என்ன பண்ணுறோம், எப்பொழுதுமே இந்த உடலில் இந்த மனசு சம்மந்தப்பட்டு ஏதான ஒரு விஷயங்களில் போய் அது மனம் அது இருக்கவும் அதுலேருந்து விடுதலையும் பெற போகிறதில்ல, அப்படியே செத்து போயிடுறான். அப்படி இருக்கச்சு இந்த கர்மாவனால் என்ன ஆகும், திருப்பி ஒரு பிறவி வரும். இது நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயங்கள். இது இந்த அழகாக இந்த 13வது அத்தியாயத்தில் இருக்கின்ற விஷயங்களெல்லாம் ரொம்ப நம்ம வந்து இதனுடைய தாத்பரியம் என்னன்னு திருப்பி 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 நம்ம ஸ்மரணை பண்ணணும். அப்போ பேராசை இருக்குது. பஷ்யாமி தனினாம் கிளேஷம் லுப்த நாம ஜிதாத்மனாம். இவர் பார்க்குறார், பஷ்யாமி நான் பார்த்துன்னு தான் இருக்கேன், எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கேன். யார், திருஷ்ணா பேராசை இருக்கிறவன், இந்த இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தாதவெல்லாம் இன்னும் கஷ்டப்பட்டு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பணம் இருக்கிறவனுக்கு போய் ஏன் கஷ்டம் அப்படின்னா, பணத்தை யாரானா தூக்கின்னு போயிடுவானு பயம், தூக்கம் வர மாட்டேங்கிறது. பேராசை பிடிச்சவன் பணம் சேர்க்கணும் பேராசை பிடிச்சவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் பார்த்து ஓடிண்டே இருக்கான். என்னென்னா ஏதாவது நான் மறந்துடுவேனா, ஏதாவது நான் செலவழிச்சிடுவேனா அப்படின்னு பயத்திலேயே அனுபவிக்கிறதும் இல்லை, பயத்திலும் இருக்கின்றான். பணத்தாசையும் இந்த உயிர் மேலே சென்றிருக்க ஆசையும் எல்லாம் உதறி தள்ள வேண்டும். அதனால் எனக்கு மதுக்காரன் இருக்கானே, மதுக்காரன்னா தேனி, மதுக்கார மகா சர்ப்பம் மலைப்பாம்பு, இது ரெண்டும் தான் லோகே அஸ்மின்னோ குரு உத்தமமான குருக்கள் இவா 2 பேரும் தான் எனக்கு அப்படிங்கிறார். தேனி என்ன பண்ணும், விராக சர்வகாமேபிய சிக்ஷிதோ மே மது விரதாத் கிருச்ராப்தம் மதுவத் வித்தம் ஹத்வாப்யன்யோ ஹரேத் பதி. தேனி என்ன பண்ணும், பல பூக்களுக்கு போய் உழைச்சி தேனை கொண்டு வந்து தன்னுடைய எடை காத்து வச்சுட்டுருக்கோம். ஆனால் தேனை எடுக்க வேண்டி வருபவன் என்ன பண்ணுறான், அந்த அடையோடு அந்த தேனை அடை காத்துட்டுருக்கிறதோடு சேர்த்து அதை அப்படியே கொன்று அந்த தேனை எடுத்துக்கின்றான். அதே மாதிரி தான் நம்ம சிறுக ஒரு சிலர் சேர்த்து வச்சுக்கிறா, திருடன் வந்து அவர்களை அடித்து கொன்று விட்டு பணத்தை எடுத்து கொண்டு போகின்றான். இது வந்து நம்ம வந்து விம்சதி குருவகளை பார்த்தோம் இல்லையா, 24 குருக்களில் இதை நம்ம பார்த்தோம். அடுத்தது அனீஹ பரிதுஷ்டாத்மா எதிர்ச்சோபன தாதகம் நோ சேச்சையே பஹ்வனா வஹானி மகாஹிரிவ சத்வவான். மலைப்பாம்பு அது என்ன பண்ணோன்னா அப்படியே படுத்துட்டுருக்கோம். அதாவது அதுக்கு எதாவது கிடச்சா சாப்பிடும், இல்லாட்டி அப்படியே படுத்துட்டுருக்கோம். அப்போ என்ன கிடச்சதோ அதை மனநிறைவோடு நம்ம ஏற்றுக்கணும். நான் அப்படி தான்ப்பா பண்ணுவேன். கொச்சித்து அல்பம் கொச்சித்து பூரி, சில நேரம் கொஞ்சம் கிடைக்கும், சில நேரம் அதிகமாக கிடைக்கும். என்னது, புஞ்சே சாப்பிட்றதுக்கு எதனா கொஞ்சம் ஆகாரம் கிடைக்கும், சில நேரம் நிறைய கிடைக்கும். சுவாது இருக்கும், சில நேரத்தில் ருசியாக இருக்கும், சில நேரத்தில் ருசியாக இருக்காது. கொச்சித் பூரி குணோபேதம் குணஹீனம் கொச்சித்து ரொம்பவும் நல்லா இருக்கும், சில நேரம் விதவிதமாக இருக்கும், சில சமயம் எதுவுமே கிடைக்காது. ஸ்ரத்தையோபாகிருதம் குவாபி கதாச்சின்மான வர்ஜிதம். சில நேரத்தில் எல்லோரும் ரொம்ப என்னை வந்து பெருமைப்படுத்தி ஆகாரம் கொடுப்பா, சில நேரத்தில் ரொம்ப அவமானப்படுத்தி கொடுப்பா, சில நேரத்தில் வந்து ஒன்றுமே கிடைக்காது ஆனாலும் பேசாமல் இருப்பேன். சில நேரத்தில் கிடைச்சதுன்னா அதுக்கு எவ்வளோ கிடைச்சோ அவ்வளோ சாப்பிடுவேன் ரொம்ப சந்தோஷத்தோட. சோமம் துகூலமாஜினம் சீரம் வல்கலம் ஏவவா. துகூலம் பட்டு சில நேரத்தில் கட்டிப்பேன். அப்புறம் அந்த பஞ்சுனால் இருக்கிறது கட்டிப்பேன், இல்லை தோல்னால், இல்லை கிழிஞ்ச துணி, இல்லை இந்த மரப்பட்டை என்ன கிடைக்கிறதோ அதை உடுத்திப்பேன். சில நேரம் என்ன பண்ணுவேன், கொச்சித்தியே தரோபஸ்தே நான் கட்டாந்தரையில் படுத்துட்டுருவேன். சில நேரம் வந்து கல் பாறை
என்ன குப்பையாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த இடம் கிடைக்கிறதோ புல்லும் இதுவுமா முளைச்சி ரொம்ப சுத்தமே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே படுத்துவேன். சில நேரத்தில் என்னாகும், கொச்சித்து பிரசாத பரியங்கே கஷிபௌவா பரையச்சையா, சில நேரத்தில் ரொம்ப அழகான படுக்கை மெத்தை, அரண்மனையில் நல்ல மரியாதை இது கிடைக்கும். சில நேரத்தில் நல்லா ஸ்தானம் எடுத்துப்பேன், நல்லா குளிப்பாட்டி எனக்கு நல்ல சந்தனம் பூசி மரியாதை கொடுப்பா, ரதத்தில் உட்கார வச்சு கூட்டின்னு போவா. சில நேரத்தில் பிசாசம் மாதிரி அப்படியே ஏதோ ஒரு கௌபினத்தை கட்டிட்டு அப்படியே அலைவேன். இப்படி நாகம் நிந்தேனச்ச சௌமி ஸ்வபாவ விஷமம் ஜனம். ஸ்வபாவம் அதாவது இதனால இது சுபாவம் நிறைய விஷயம் இருக்கும். சிலர் நல்லா ட்ரீட் பண்ணுவா, சிலர் இல் ட்ரீட் பண்ணுவா, அவர்களுக்குடைய குணம் அது. சிலர் புகழ்றா, சிலர் தூற்றுவா. எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் யாரை பற்றியும் எதுவும் சொல்லாமல் பகவானிடத்தில் நான் கலந்து விடணும். ஏதா சம்சய ஆசாசே உதைகாத்மியம் மகாத்மனி, பகவானிடத்தில் நான் ஒன்றிட வேண்டும் என்பதை மட்டுமே நினைக்கின்றேன். எப்பொழுதுமே பகவானை நினைத்து கொண்டிருப்பவன் சாதகன். அப்போது எல்லாம் எத்தனையோ விதமான பேதங்கள் இருக்குது, அதெல்லாம் மனோவர்த்தியில் லைக்க செய்து கொண்டு அதை ஹோமிச்சிடணும். அப்போ இந்த லௌகிக்க விஷயங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாயையிலிருந்து மயக்கத்திலிருந்து நம்ம மனசை சாத்வீக அகங்காரத்துலேருந்தும் அகங்காரத்தின் மகத்துவத்துலேருந்தும் பின்ன மாயையிலையும் லைக்க செய்யணும். இதை தான் நம்ம போன அத்தியாயத்துலையும் பார்த்தோம். இப்படி மாயை தான் எல்லா விஷயங்கிறத நம்ம தெரிஞ்சு கொண்டு ஆத்ம சுகானுபூதியில் அப்படி லைத்து இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நம்ம அப்படியே பேசாமல் சுவானுபூத்தியா ஆத்மனி ஸ்திதா, அதிலேயே ஸ்திதமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக இவர் சொல்கிறார். இப்படி இந்த ஆத்மானுபவத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப குஹ்யமான விஷயம். இதை கடந்து பகவானை பரம பக்தனாக இருக்கிறதுனால உனக்கு இதெல்லாம் சொன்னேன், இது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லவும் நாரதர் இப்போ சொல்கிறார். பரமஹம்ச துறவிகளுக்கு இந்த அறவு நெறிமுறையெல்லாம் அவதூத முனிவர் சொல்கிறத கேட்டுட்டு பிரகலாதனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. நன்றி கூறி அங்கிருந்து தன்னுடைய அரண்மனைக்கு கிரகத்துக்கு புறப்பட்டான்னு சொல்லி முடிக்கிறார் 13வது அத்தியாயம். ஹரி ஓம். அத சப்தமஸ்கந்தே த்ரயோதசோऽध्यायः. नारद उवाच कल्पस्त्वेवं परिव्रज्य देहमात्रावशेषितः ग्रामैकरात्रविधिना निरपेक्षश्चरोन्महीं विप्रयात्यत्यसौ वास कौपीनाचादनं प्रभं परं त्यक्तं न दण्डलिङ्घातेः अन्यत् किञ्चित् नापते एक एव चरेत् भिक्षुः आत्मा रामो अनपाश्रयः सर्वभूतसुहृच्चान्तो नारायणपरायणः पश्येदात्मन्यतो विश्वं परे सदसतो व्यये आत्मानं च परं ब्रह्म सर्वत्र सदसन्मये सुप्तप्रबोधयोः सन्धौ आत्मनो गतिमात्मदृक् पश्यन् बन्धं च मोक्षं च माया मात्रं न वस्तुतः नाभिनन्दे ध्रुवं मृत्युम् अध्रुवं वास्य जीवितं कालं परं प्रतीक्ष्येत बहुधानां प्रभवाव्ययं नासश्चास्त्रेषु सज्जेत नोपजीवेत जीविकां वादवादां स्त्यजेत् तर्कान् पक्षं कंचन संशयेत् न शिष्याननुबध्नीत ग्रन्थान् नैवाप्यसेत् बहून् न व्याख्याम् उपयुञ्जीत नारम्भा नारभेत् क्वचेत् न यथेराश्रमः प्रायो धर्महेतुर्महात्मनः शान्तस्य समचित्तस्य विप्रुयादुतवा त्यजेत् अव्यक्तलिंगो व्यक्तार्थो मनीषुन्मत्तभालवते कविर्मोघवात्मानं सदृष्ट्या दर्शयेन्द्रुणाम् अत्रापि उदाहरन्ति इतिहासं पुरातनं प्रह्लादस्य च संवातं मुनेः अजगरस्य च तं शयानं तरोपस्थे कावेर्यां सह्यसानुने रजस्वलैस्तनो देशे निगूढामलतेजसं तदर्श लोकान् विचरन् लोकतत्त्वविवेचया वृदो अमात्ये कतिपयैः प्रह्लादो भगवत्प्रियः कर्मणा कृतिभिर्वाचा लिङ्गैर्वर्णाश्रमादिभिः न विदन्ति जनायं वै सो असाविधि न वेदि च तं नद्वाप्यर्च विधिवत् पादयोः शिरसा स्पृशन् विवेत्सुहृदमप्राक्षीन् महाभागवतोऽसुरः पिबर्षिकायं पिबानं सोऽध्यमो भोगवान् यथा वित्तं चैवोत्यमवतां भोगो वित्तवतामिह
भोगिनां खलु देहोऽयं पीबा भवति नान्यथा न ते शयानस्य निरुत्यमस्य ब्रह्मणुहार्तो यद एव भोगः अभोगिनोऽयं तव विप्रदेहः पीबा यदस्तत्वदन शमं चेत् कवि कल्पो निमनदृक् चित्रप्रियकदः समः लोकस्य कुर्वक्तः कर्म शेषे तद्वीक्षितापि वा नारदोवाच सैत्तं दैत्यपदिना परिपृष्टो महामुनिः स्मयमानस्तमभ्याह तत्त्वागमृतयन्द्रितः ब्राह्मणोवाच वेदेदं असरश्रेष्ठ भवान् अन्वार्यसम्मतः ईहो परमयोर्नॄणां पदानि अध्यात्मचक्षुषा यस्य नारायणो देवो भगवान् हृत्कदसता भक्त्या केवलया अज्ञानं धुनोति ध्वान्तमर्कवत् अथापि ब्रूमहे प्रश्नान् तव राजन् यदा श्रुतं सम्भावनीयो हि भवान् आत्मनः शुद्धिमिच्छतां कृष्णया भववाहिन्या योगैः कामैरपूरया कर्माणि कार्यमानोऽहं नानायोनिषु योजितः यदृच्छया लोकमिमं प्रापितः कर्मभेद्भ्रमन् स्वर्गाभवर्गयोर्द्वारं तिरश्चां पुनरस्य च अत्रापि दम्पतीनां च सुखायान्यापनुत्वये कर्माणि कुर्वतां दृष्ट्वा निवृत्तोऽस्मि विपर्ययं सुखमस्यात्मनो रूपं सर्वे हो परितेस्तनुः मनः संस्पर्शता जान् दृष्ट्वा भोगान् स्वप्स्यामि संविशन् इत्येतदात्मनः स्वार्थं सन्तं विस्मृत्य वै पुमान् विचित्रामसति तैद्वैते घोरामाप्नोति संसृतिम् जलं ततुद्भवैश्चन्नं हित्वाङ्नोज्जलकाम्यया मृगतृष्णामुपाधावेत् यद्यान्यद्भ्रातदृक्स्वतः देहादिभिर्दैवतन्त्रैरात्मनः सुखमीहतः दुर्घात्ययं चानीशस्य क्रियामोगाः कृदाः आध्यात्मिकादिभिर्दुःखैः अविमुक्तस्य कर्हिचित् मर्त्यस्य कृच्छ्रोपनदैः चदै खामै क्रियेद किं पश्यामि दधिनधनीनां क्लेशं लुब्धानाम् अजिदात्मनां भयातलब्धनिद्राणां सर्वदोऽपि विशङ्किनां राजदश्चोरदशत्रोः स्वजनात् पशुपक्षिदः अर्तिभ्य कालदः स्वस्मान् नित्यं प्राणात् तवद्भयं शोकमोहभयक्रोध रागक्लैभ्य श्रमादयः यन्मूलाः स्युर्नृणां जह्यात् स्पृहां प्राणार्तयोर्बुधः मधुगारमहासर्पौ लोकेऽस्मिन्नो गुरुत्तमौ वैराग्यं परितोषं च प्राप्ता यच्छिक्षया वयं विरागः सर्वकामेभ्यः शिक्षितो मे मधुव्रतात् कृष्णाप्तं मधुवद्वित्तं हत्वाप्यन्यो हरेत्पतिम् अनीह परितुष्टात्मा यदृचोपनदातहं नो चेच्छये भगवानि महाहिरिव सत्त्ववान् क्वचिदल्पं क्वचित् भूरि भुञ्जेन्नं स्वातु वा क्वचित् भूरि गुणो भेदं गुणहीनं मुद क्वचित् श्रद्धय उपाहृतं क्वापि कदाचित् मानवर्जितं भुञ्जे भुक्त्वा कस्मिंश्चित् दिवा नक्तं यदृच्छया सौमं दुगूलमजिनं क्षीरं वल्कलमेव वा वसे अन्यदपि सम्प्राप्तं दिष्टभुक्तुष्टधीरहं क्वचिच्चयेधरोपस्ते तृणपर्णाश्मभस्मसो क्वचित् प्रसादपर्यङ्गे कशवो वा परेचया क्वचित्स्थो स्नाथोऽनुलिप्ताङ्गः सुवासस्रग्व्यलङ्कृतः रदे पार्श्वैश्चरे क्वापि दिग्वासाग्रहवद् विभो नाहं निन्देन स्तौमि स्वभावविषमं जनम् एतेषां श्रेयाशासे उदयगात्म्यं महदात्मनि विकल्पं जुहुया चित्तौ तां मनस्यर्थविप्रमे मनोवैकारिके हुत्वा तन्मायां जुहोत्यनो आत्मानुभूतौ तां मायां जुहुयात् सत्यदृङ्मुनिः तदो निरीहो विरमेत् स्वानुभूत्यात्मनि स्थितः स्वात्मवृत्तं मयेत्तं ते सुगुप्तम् अभिवर्णितं व्यपेतं लोकशास्त्राभ्यां भवान् हि भगवत्परः नारदोवाच धर्मं पारमहंस्यं वै मुनेः श्रुत्वा सुरेश्वरः पूजयित्वा तदप्रीत आमन्त्र्य प्रययो गृहं श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय. ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 7வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயம் பார்க்குறோம்.
சரி, இப்போ பிரம்மச்சாரியாக எடுத்து துறவியினுடைய வாழ்க்கையாக எடுத்து அப்புறம் வந்து இல்லறம், இப்போ நம்மளுடைய கேட்டகரிக்கு வந்துட்டார் பாருங்க. இல்லறத்தானின் வாழ்க்கை முறைகள்னு யுதிஷ்டோவாச்ச கேட்குறார். கிரகஸ்த ஏதாம் பதவியும் விதினா ஏன சாஞ்சசா யாதி தே வருஷே ப்ரூஹி மாத்ருஷோ கிரகமூட்டதீஹி. இந்த கிரகஸ்தன் அவனுக்கு வந்து குடும்பம் தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்கானே, அவன் என்ன மாதிரி தான். அப்போ எங்களுக்கு என்ன, முக்திக்கு என்ன வழி, அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல கேட்கும். நாரதர் சொல்கிறார், கிரகேஷ்வஸ்திதோ ராஜன்னு கிரியா குர்வன்னு கிருஹோச்சிதாக. கிரகத்தில் இருந்து கொண்டே தன்னுடைய கிரியைகளை, வேலைகளை என்ன செய்யணுமோ அது வந்து அதனுடைய தர்ம பிரகாரம் செய்வதுங்கிறதே பெரிய விஷயம். அப்படி தான் இல்லறத்தை நடத்தி செல்ல வேண்டும். வாசுதேவார்ப்பணம் சாக்ஷாத் உபாசித்த மகாமுனின்னு எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்து கொண்டு எல்லோருக்குமே என்னெல்லாம் அந்த கடமைகள் இருக்கோ அதெல்லாம் செய்து கொண்டு வாழ வேண்டும். அது மட்டும் இல்லை, சுண்வன்னு பகவதோ அபீக்ஷணம் அவதார கதாமிருதம், பகவானுடைய அவதார கதைகளை ஸ்ரத்ததானோ யதா காலம் உபம் சாந்த ஜனாவிரத ஸ்ரத்தையோடு கேட்க வேண்டும். சத் சங்கா சனகைஹி சங்கமாத்மஜயாயத் மதாதிஷு. சத் சங்கத்தோடு, நல்ல சாது சங்கத்தோடு இருந்து கொண்டு எல்லாவற்றிலும் இருக்கின்ற அந்த ஒட்டல் விமுச்சியேன்னு முச்சியமானேஷு ஸ்வயம் ஸ்வப்ன வதித்திதக. ஸ்வப்ன வதித்து, அதாவது ஸ்வப்னத்தில் பார்த்தது வந்து ஸ்வப்னத்தில் விழிச்சா இருக்கிறதில்ல, அதை மாதிரி சாது சங்கத்தோடு கூடி மனசை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். இது நம்மளுடைய இல்லத்தில் நம்மளுடைய கிரகசாஸ்திர தர்மத்தில் இருப்பதெல்லாம் நிலையானதல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவசியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயங்களை செய்வதை போல அளவுக்கு அதிகமாக எதையும் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லை, நான்கிற அந்த எண்ணத்தை வைத்து கொள்ளக்கூடாது. அதாவது எல்லாம் என்ன ஒன்று சொல்லுவா, பித்தரோ புத்திரா பிராதரா சுஹுர்த்தோ அபரே எல்லாம் எம் வதந்தி யதிச்சந்தி சானுமோதித்த நிர்மமஹா. யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாளோ அதெல்லாம் வந்து நான்கிற அந்த எண்ணத்தோடு செய்யக்கூடாது. எல்லாம் என்னெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கிறதோ அதெல்லாம் வந்து பகவானிடத்தில் அர்ப்பணமாக கொண்டு பகவான் நமக்கு கொடுத்துருக்காருங்கிறத தெரிந்து கொண்டு இது முன் ஜென்ம சுகிருதம் என்று நினைத்து கொண்டு நம்ம அதை செலவழிக்கணும் அப்படிங்கிறார். அதனால் சொத்துக்கள் இதெல்லாம் இருக்குது, சரி, அதில் இந்த சொத்துக்கள் வந்து என்னதுங்கிறது நினைக்கிறவனே வந்து அவனை வந்து திருடன் தான். இப்போ வந்து எத்தனையோ ஜீவராசி இருக்குது, அதெல்லாம் வந்து ஆத்மன புத்திரவத்து நம்மளுடைய குழந்தைகளாக நினைக்க வேண்டும். நம்மளுடைய புத்திரர்களுக்கும் அந்த பிராணிகளுக்கும் வேறுபாடு இல்லை என்று நினைக்க வேண்டும். இன்பங்களுக்காகவே எல்லாம் வந்து தன்னுடைய உழைப்பையும் நேரத்தையும் செலவழிக்கக்கூடாது. எது கிடைச்சதோ அதை கொண்டு செல்ஃப் கண்டெம்ப்டாக இருக்கணும். அப்புறம் வந்து ஜீவன் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வந்து அத்தியாவசியமாக உணவு போன்ற பொருட்கள் இருக்குது. இப்போ வந்து பாவம் அந்த நாய்கள் இருக்குது, அப்புறம் இயலாதவர்கள் இருக்கா, அவர்களுக்கெல்லாம் தானம் செய்யணும், கொடுக்கணும், விருந்தோம்பல் செய்யணும், அதிதி உபச்சாரம் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து அதாவது என்னதுங்கிற அந்த பற்றை வந்து வெற்றி கொள்ள வேண்டும். என்னுடைய கிரகம் இதை வந்து அழகாக கபிலகீதையிலையும் பார்த்தோம். என்னுடைய கிரகம், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் என்கின்ற அந்த அந்த தன்னலமான விஷயங்களை விட்டொழிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் இந்த உடல்லாம் வந்து என்றைக்கோ ஒரு நாள் வந்து புழு பூச்சிக்கு ஆகாரமாக ஆக போகிறது. இதுக்காக வந்து நம்மளுடைய இந்த சுகத்துக்காக வந்து ஸ்ரீ லாலனாக இருப்பது என்பது தவறு. பஞ்சமகா யஜ்ஞத்தை செய்து கொண்டு எல்லோருக்கும் தான தர்மம் செய்து கொண்டு வாழ வேண்டும். அதுவும் இல்லாமல், அதாவது என்ன வர்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தொழில் புரிந்து கொண்டு பித்ருக்களையும் தேவர்களையும் ரிஷிகளையும் மனிதர்களையும் காக்கை முதலான பிராணிகளையும் அவர்களுக்கெல்லாம் பூஜை செய்ய வேண்டும். மற்றும் வந்து என்ன பொருள் தகுதி கிடைக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி அக்னிஹோத்திராதி கர்மங்களை செய்து ஆராதனை செய்ய வேண்டும்.
அந்தந்த வேள்வியில் அளிக்கின்ற ஹவிஸை வந்து அந்த தேவதைகள் ஏற்கின்றார்கள். அதை கொண்டு போய் பகவான் இடத்துல தான் கொடுக்குறார். ஸோ அதை வந்து மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். எந்த ஜீவராசிக்கு என்னென்னலாம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து உபசரிக்க வேண்டும். பண வசதி இருந்ததுன்னா மாலை பட்சம் ஸ்ராத்தம் ரொம்ப சிறப்பாக செய்ய வேண்டும். உணவு படைக்க வேண்டும். அது மாதிரி என்னென்ன நாட்களில் இதெல்லாம் செய்யணும். கடக மகர சங்கராந்திங்கிறதுக்கு தட்சிணாய உத்தராயண புண்ணிய காலங்களில், மேஷ சங்கராந்தி, துலா சங்கராந்திங்கிற விஷு புண்ணிய காலம், வியதீபாதம், சூரிய சந்திர கிரகணம், திருவோண நட்சத்திரம் கூடிய துவாதசி, வைகாசி மாதம் வளர்பறை, 3ஆம் நாளான அக்ஷய திருதியை, கார்த்திகை மாதம் வளர்பறை நவமி, மார்கழி, தை, மாசி, பங்குனி, தேய்பிரையில் வர அஷ்டமிகள், மாசி மாத சுக்லபக்ஷம், இது மாதிரி அவர் பெரிய ஒரு லிஸ்ட்டே சொல்கிறார். இந்த காலங்களெல்லாம் சாதம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். துவாதசி திதியோடு சேர்ந்த அனுஷம், திருவோணம் இதெல்லாம் நீங்கள் 23, 24, 22, 23, 24 ஸ்லோகங்களை படிக்கும்போது உங்களுக்கு இது தெரியும். இதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கார். இது மாதிரி புண்ணிய காலங்களில் நதியில் நீராடுறது, ஜபம் பண்ணுறது, வேள்வி பண்ணுறது, இப்போ விரதம் அனுஷ்டிக்கிறதுங்கிறதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள். அப்புறம் வந்து கர்மாக்கள் இருக்கு இல்லையா, பும்சவன சீமந்தத்துலேருந்து குழந்தைக்கு பண்ணுற ஜாத கர்மாலேருந்து அதை பற்றியெல்லாம் சொல்கின்றார். இந்த தர்மம் செய்வதை பற்றி சொல்கின்றார். அதுக்கப்புறம் வந்து விப்ரர்கள் இருக்கின்ற பிராமண குலத்துக்கு அவர்களுக்கு உண்டான அவர்களுக்கு தானம் செய்வதை பற்றியும், புண்ணிய நதி தீரம் அதெல்லாம் வந்து ரொம்ப புண்ணிய ஸ்தலங்கள்ங்கிறார். அந்தணர்கள் எங்கே வசிக்கின்றார்களோ, எங்கே பூஜைகள் நடக்கின்றதோ, எங்கே புண்ணிய நதிகள் பிரவகிக்கிறதோ அங்கெல்லாம் வந்து புண்ணிய ஸ்தலமாக கருதப்படுகின்றது. புஷ்கரம் தெரியும் இல்லையா, சரோவரம். புஷ்கரம் வந்து சித்த புருஷர்கள் வசிக்கின்ற இடம், குருஷேத்திரம், கை, பிரயாகைன்னு 30லேருந்து 33 ஸ்லோகம் வரைக்கும் புண்ணியமான ஸ்தலங்களை பற்றி சொல்கின்றார். இந்த பிரபஞ்சம் எந்த பகவானோட ஸ்வரூபமாக இருக்கோ அதுக்கு நம்ம சத்பாத்திரமாக பகவானை வந்து சத்பாத்திரமாக வைத்துக்கொண்டு சொல்லுகின்ற எல்லா விஷயங்களையும் நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல தேவர்கள், முனிவர்கள், தபசுங்கிற இந்த சக்தினால் சித்தர்கள், சனகாதி மகரிஷிகள் எல்லோரும் கூடியிருக்கின்ற இந்த ராஜசூய வேள்விசாலையில் கிருஷ்ணனை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க. தெரியும் இல்லையா, ராஜசூய யாகத்தில் யாரை மரியாதை கொடுக்குறங்கும் போது கிருஷ்ணனை தான் தேர்ந்தெடுத்தோம். அப்போது இந்த பிரம்மாண்ட கோஷமான இந்த மகா விருட்சத்துக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தான் ஆணிவேர். ஜீவராசிபிரார்கீன ஆண்ட கோஷாங்கிரிவோ மகான்னு தன்மூலத் வாதச்சு தேஜ்ய சர்வஜீவாத் மத் அர்ப்பணம். அவருக்கு அர்ப்பணமாக செய்கின்ற விஷயங்களை பற்றி சொல்கின்றார். நம்மளுடைய தேகம் இருக்க புரிங்கிறது அந்த உடல், அதில் வாழ்கின்றவர் தான் புருஷன், மகாபுருஷனான பகவான். எங்கேயும் பகவான் தான் இருக்கா. தேஷ்வேஷு பகவான் ராஜன் தாரதமியேன வர்த்ததை. தாரதமியம்லாம் இல்லை, பாரபட்சம்லாம் இல்லை, வேறுபாடே இல்லை. எல்லாவற்றிலும் பகவான் தான் விளங்குகின்றார்ங்கிறத தஸ்மாத் பாத்திரம் ஹி புருஷோ யாவனாத்மா யதேயதே, அவர் தான் விளங்குகின்றாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லா யுகங்களிலும் மனிதர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்காமல் அவமானப்படுத்த முற்படும் போதெல்லாம் அந்த அவமானங்கிறது அவனுக்கு மட்டும் இல்லை, அதாவது பகவானையே நம்ம அவமானப்படுத்துறதா இருந்து அவன் அந்தராத்மாவை சென்றடையுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அபச்சாரத்தை எல்லாம் நீக்க வேண்டும்ங்கிறதுனால தான் சாலகிராம பூஜைகள் பிரதிஷ்டையெல்லாம் நடந்தது. அதனால் மக்கள் வந்து நல்ல பூஜை பொருட்களை வைத்துக்கொண்டு பகவானை அர்ச்சாரூபமாக பூஜை செய்ய ஆரம்பித்தார்கள். ததே அர்ச்சாயாம் ஹரிம் கேச்சித் சம்ஸ்ரத்தாய சபரியா அப்படின்னு சொல்லி 40வது ஸ்லோகத்தில், அதாவது எங்கும் நீக்கமரம் நிறைந்த இறைவன் சொல்லும்பொழுது அவரை வந்து சகுன உபாசனையில் எப்படி ஆரம்பித்தா அப்படிங்கிறதுன்னு 40வது ஸ்லோகத்தில் சொன்னார். இப்படியாக பகவான், அதாவது மனிதர்களிலும் விப்ரர்கள் சிறந்தவராக கருதப்படுகின்றார்கள். பகவானோட ஸ்வரூபமான வேதத்தை தன் மனத்தில் இருத்தி கொண்டு இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு சகல ஜீவராசிகளிலும் பகவான் தான் இருக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணன் தான் இஷ்ட தெய்வமாக எல்லோருக்கும். நன்வசிய பிராமணா ராஜன் கிருஷ்ணஸ்ய ஜெகதாத்மனக. பிராமணர்களுக்கும் ஸ்ரீ கிருஷ்ணனே இஷ்ட தெய்வமாக இருக்கின்றார். ஏன்னா இப்போ அவர்களுடைய அந்த பாதரஜஸ் இருக்கு இல்லையா, புனந்தக பாதரஜஸா திரிலோக்கியம் தெய்வதம் மகத், இந்த 3 லோகம் சுத்தமாயிடுறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் 14வது அத்தியாயத்தில்.
मद सप्तमस्कन्धे चतुर्दशोऽध्यायः। युधिष्ठिरोवाच गृहस्थयेतां पदवीं विधिना येन चाञ्जसा यादिदेव ऋषे ब्रूहि मादृशो गृहमूढधीः। नारदोवाच गृहेषु अवस्थितो राजन् क्रिया कुर्वन् गृहोचिताः वासुदेवार्पणं साक्षात् उपासित महामुनीन् शृण्वन् भगवतो भीक्ष्णम् अवतारकथामृतं श्रद्धदानो यथा कालम् उपशान्तजनावृतः सत्सङ्गाच्चनगै सङ्गम् आत्मजायात्मजादिशो विमुच्ये मुच्यमानेषु स्वयं स्वप्नवदुत्थितः यावदर्थम् उपासीनो देहे गेहे च पण्डितः विरक्तो रक्तवत् तत्र निर्लोके नरतां न्यसेत् ज्ञातयः पितरौ पुत्राः भ्रातरः सुहृतो परे यद्वदन्ति यदिच्छन्ति चानुमोदेत निर्ममः दिव्यं भौमं चान्तरिक्षं वित्तम् अच्युतनिर्मितं तत्सर्वमुपभुञ्जान एतत् कुर्यात् स्वतो बुधः यावत् भ्रियेत झठरं तावत् स्वत्वं हि देहिनाम् अधिकं यो अभिमन्येत सस्तेनो दण्डमर्हति मृगोष्ट्रकरमर्कागो सरीसृक्कमक्षिकाः आत्मनः पुत्रवत् पश्येत् तैरेषामन्तरं कियत् त्रिवर्गं नाधिकृच्छेन भजेत गृहमेद्यपि यदा देशं यदा कालं यावत् दैवोपपादितम् आश्वाघान्ते अवस्यायिभ्यः कामान् संविभजेत् यदा अप्येकाम् आत्मनोदारां नृणां स्वत्वगृहो यतः जह्यात् यदर्थे स्वप्राणान् हन्यात् वा पितरं गुरुं तस्यां स्वत्वं श्रियां जह्यात् यस्तेन हि अजितोजितः कृमिविट्भस्मनिष्ठान्तं क्वेदं तुच्छं कलेवरं क्व दधीयरधिर्भार्या क्वायमात्मा न पश्यतिः सिद्धैर्यज्ञावशिष्टार्थैः कल्पयेत् वृत्तिमात्मनः शेषे स्वत्वं त्यजन् प्राज्ञः पदवीं महदामिया देवान् ऋषीन् प्रबोधानि पितॄणात्मानमन्वहं स्ववृत्त्या गतवित्तेन यजेत पुरुषं पृथक् यर्ह्यात्मनो अधिकाराद्याः सर्वाः स्युर्यज्ञसम्पदः वैतानिकेन विधिना अग्निहोत्रादिना यजेत् न ह्यग्निमुखतोऽयं वै भगवान् सर्वयज्ञभुक् यजेदः विशाराजन् यथा विप्रमुखे उतैः तस्मात् ब्राह्मणदेवेषु मत्यादिषु यथार्हतः तैस्तैः कामैरजैस्वैनं क्षेत्रज्ञं ब्राह्मणानो कुर्यात् परपक्षीयामासि पौष्टपदे द्विजः श्राद्धं पितोर्यदा वित्तं तद्बन्धूनां च वित्तवान् अयने विश्वे कुर्यात् व्यदीपाते दिनक्षये चन्द्रादित्योपरागे च द्वादशे श्रवणेषु च तृतीयायां शुक्लपक्षे नवम्यां मदकार्तिके सदसृष्ट्वापि अष्टकासो हेमन्ते शिशिरे तदा माघे च सिद्धसप्तम्यां मघराखासमागमे राखया चानुमद्या वा मासर्क्षानीतान्यपि द्वादश्याम् अनुराधस्यात् श्रवणस्थिर उत्तराः ऋतृष्वेकादशी वासु जन्मक्षणश्रवणयोगयुक् दयेते श्रेयसकाला नृणां श्रेयो विवर्तनाः कुर्यात् सर्वात्मनैतेषु श्रेयो अमोघं तदायुषः येषु स्नानं जपो होम वृदं देवद्विजार्चनं पितृदेवभूतेभ्यो यद्धत्तं तद्ध्यनश्वरं संसारकालो जायाया अपथ्यस्यात्मनस्तथा प्रेतसंस्थामृताश्च कर्मणि अभिउधये नृप अददेशान् प्रवक्ष्यामि धर्मादिश्रेयावहान् स वै पुण्यधमो देशः सत्पात्रं यत्र लभ्यते बिम्बं भगवतो यत्र सर्वमेतच्चराचरं यत्र ब्राह्मणकुलं तपो विद्यादयान्वितं यत्र यत्र हरेरर्चा स देशः श्रेयसां पदं यत्र गङ्गादयो नद्यः पुराणेषु च विश्रुताः सरांसि पुष्करादीनि क्षेत्राणि अर्हारितान्युद कुरुक्षेत्रं गयशिरः प्रयागः पुलगाश्रमः नैमिषं पाल्गुणं सेदुः प्रभासो अधकुशस्थले वाराणसी मधुपुरी पम्बा बिन्दुसरस्तथा नारायणाश्रमो नन्दा सीतारामाश्रमादयः सर्वे कुलाचला राजन् महेन्द्रमलयादयः एते पुण्यतमा देशा
हरेरर्चाशुदाशये एतान् देशान् निषेवेत श्रेयस्कामो ह्यभीक्ष्णशः धर्मो हि अद्रैहितः पुंसां सहस्राधिफलोदयः पात्रं तत्र निरुक्तं वै कविभिः पात्रवित्तमैः हरिरेवैक उर्विश यन्मयं वै चराचरं देवर्ष्यसु वै सत्सो तत्र ब्रह्मात्मजादिशो राजन् यदग्रपूजाया मदपात्रदायाच्युतः जीवराशिभिराकीर्ण आण्डकोशाङ्घ्रिभो महान् तन्मूलत्वादच्युतेज्या सर्वजीवात्मतर्पणं पुराणि अनेन सृष्टानि नृदर्यकृषिदेवताः शेते जीवेन रूपेण पुरेषु पुरुषो ह्यसौ तेष्वेषु भगवान् राजन् तारतम्येन वर्तते तस्मात् पात्रं हि पुरुषो यावानात्म यदेयत दृष्ट्वा तेषां मिदो नूनाम् अवज्ञानात्मनां नृप त्रेधादिषु हरेरर्चा क्रियायै कविभिः कृता तदोर्चायां हरिं केचित् संश्रद्धाय सपर्यया उपासत उपास्तापि नार्तदा पुरुषद्विषां पुरुषेषु विराजेन्द्र सुपात्रं ब्राह्मणं विदुः तपसा विद्यया तुष्ट्या दत्ते वेदं हरेस्तनुं नन्वस्य ब्राह्मणा राजन् कृष्णस्य जगदात्मनः पुनन्तः पादरजसा त्रिलोकीं दैवतं महत् श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद सद्गुरु महाराज की जय।